அவர் வீட்டுக்கு முன்னாடிங்க, அவர் வீட்டுக்கு பின்னாடிங்க, அவர் வீட்டு பக்கத்துலங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அதுதான் வந்து நம்ம பழமொழியாக சொல்கிறது. முழு பூசணிக்காவை சோத்தில் வச்சு மறைச்சிட்டேன்னு சொல்கிறது ஒரு பழமொழி இருக்குல்ல, அதான் ஒரு பூசணிக்காய் திருநதை வந்து சாதம் போட்டு அந்த அவப்பெயரை மாற்றிட்டுருக்குறாங்க. ஸோ முன்னோர்கள் அந்த குளத்தில் செஞ்ச ஒரு தவறை அதே குளத்தில் பிறந்தவன் வேற ஒரு விஷயத்த செஞ்சு அதை மாற்றிருக்கிறான் பாருங்க. இனிமேல் பிற்காலத்தில் என்ன ஆகும் எப்படி சொல்லுவாங்க. சில பேர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பு கிப்பு நடந்து போச்சுனாக்கா அவப்பேராயிடும். அதுதான் குலம். அது ஒரு நம்மளோட அப்பா அம்மா மாமா மச்சான் அண்ணன் தம்பி யாராவது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம உறவில் இருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம முன்னாடி பிறந்திருந்தவங்க, நம்ம பெற்றவங்களுக்கு பெற்றவங்க, இவங்கள வந்து நல்லா குடும்பமாக இருக்கணும். குலம் கொத்துற சில பேர் பார்க்கலாம். இது யாருங்க அது அப்படின்னாக்கா ஒரு பெரிய நடிகர் பேர் சொல்லுவாங்க, அவரோட பேத்திங்க இதுன்னுவாங்க. அந்த 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 குளத்துக்கு வந்து நிறைய பேர் இப்பவும் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்களுடைய பேரம்பேத்திக்கெல்லாம் சில சலுகைகள் கொடுப்பாங்க இல்லையா. மிலிட்ரியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதோ ஊரில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு வருவாங்க. எங்கள் ஊருங்களெல்லாம் சாமி ஆடுறவங்களோட குளங்கோத்திரத்தில் வரவங்கள அந்த குளத்தில் வரவங்களுக்கே வந்து அதுக்கே ஒரு பெருமை கொடுப்பாங்க. இவர் சாமி ஆடுறாருல அவரோட பேரன் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு ஒரு மகத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப சின்னது. ஒரு நம்ம டிஎன்ஏ ஒரு 10 12 13 வருணத்துக்குள்ளே ஆனது, அவ்வளோதான். அது மாதிரி அந்த நாளும் வந்து கெட்ட வார்த்தைகள் எதுவும் கிடையாது, ரொம்ப இதுவும் இல்லை. ரிஷி அப்படிங்கிறது குளம் கோத்திரமுங்கிறது ஒரு மகரிஷியோட வம்சாவழின்னு அர்த்தம். வர்ணமுங்கிறது அவங்க செய்கிற தொழிலை பொறுத்ததுன்னு அர்த்தம். ஜாதிங்கிறது குழுக்களாக அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு அடையாளத்துக்கு பேர் ஜாதின்னு. இது வேதத்தில் கிடையாது. ஜாதிங்கிறது வேதத்தில், கோத்திரம் இருக்கிறது, வர்ணம் இருக்குது. இது ரெண்டு வார்த்தைகளும் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான். எந்த கோத்திரம் அப்படிங்கிறதும் வர்ணங்கிறதும் இது ரெண்டும் வேதத்தில் இருக்குது. ஜாதிங்கிறது மக்களாக ஒரு குழுவாக சேர்ந்து தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டது ஜாதியாக இருக்கிறது. அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் சேர்ந்தவங்க, நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து அதை வந்து குலம்னு சொல்லுவோம். நம்ம குடும்பம்னா இப்போ வாழறது, மறைஞ்ச குடும்பம் இருக்கும்ல, அதையும் சேர்ந்ததுக்கு பேர் குலம்னு பேராக இருக்கிறது. அவ்வளோதான் விஷயம். ஆக ரிஷி சம்பந்தப்பட்டது கோத்திரம், தொழில் சம்பந்தப்பட்டது வர்ணம், ஒரு குழுக்கள் சம்பந்தப்பட்டது ஜாதி, ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டது, ஒரு பரம்பரை சம்பந்தப்பட்டது குலம். நன்றி, வணக்கம்.